இப்போ வாங்க நம்ம வெங்காய ரசம் வைக்கிறது எப்படின்னுட்டு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ சட்டி சூடாகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சும்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடாகட்டும். இதுக்கு கடுகு துமர்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம், மிளகு சீரகமும் எதுவும் இல்லை. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகம், நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. தெரியுதா? நல்லா பொரிஞ்சு வருது. என் அடுப்பு சரியில்லைங்க. அடுப்பு ஒரு பக்கமாக இங்கே பாருங்கள் எப்படி எரியுது பாருங்கள். என்னத்தை சொல்ல, எனக்கு எரிச்சலாக வருது. எனக்கு என்ன செய்ய, இப்போ வாங்குகிற நிலமையே இல்லை. இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 100 வெங்காயத்துக்கு வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். அந்த வெந்தயமும் அந்த சீரகமும் நல்லா பொரிஞ்சு வர்றது நல்லா மணந்துருக்கு பாருங்கள். மாஷா அல்லாஹ். இதில் இப்போ பூண்டு, கொத்தமல்லி காம்பு, கருவேப்பிலை, இந்த சின்ன வெங்காயமும் தக்காளி, புளி. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வதங்கி வந்திருக்கா. இதுக்கு பச்சை மிளகா தாங்க கீரி போடணும். என்கிட்ட பச்சை மிளகா இல்லை, அதனால் நான் பச்சை மிளகாவும் போடலை. உங்கள்கிட்ட இருக்குன்னா போட்டு நீங்கள் தாளிங்க, சரிங்களா? உரப்புக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான். இந்த சின்ன வெங்காய ரசத்துக்கு சின்ன வெங்காயம் தான் வெட்டி போடணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இந்த ரசத்தை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. சிம்பிளாக நம்ம பச்சை புளியான வைக்கிறோம் பார்த்தீங்களா, பச்சை புளி ரசம் அந்த மாதிரி. ஆனால் அது கொதிக்க வைக்கிறது இல்லை, இது கொதிக்க வைக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா அது வேக வச்சு அதுக்கப்புறம் தாளிக்கிறது. இது கொதிக்க வைக்கிறது. பாருங்கள், புளி எலுமிச்சை சைஸு புளி அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, இது வெங்காய ரசம். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்களே சும்மா டக்குன்னு செய்யணுன்னா இந்த ரசம் செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். அது நல்லா கொதிக்கணும். அப்புறம் பார்க்கலாம். மூடி போட்டுருவோம். மூடி போடவே இல்லை, மூடி போட்டுறேன். இந்த மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த வெங்காய ரசம் வைக்கலாம். சும்மா மிளகு பூண்டு ரசம் அப்படி வைக்கலாம். இதை ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் எப்படி இருக்குதுன்னுட்டு, சரிங்களா? ஏன்னா இந்த ரசம் நிறைய பேர்த்துக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லாவும் இருக்குது. சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தாளிப்புக்கு வெந்தயம், சீரகம், இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றது ஹெல்த்தியான சாப்பாடு தான் எல்லாமே. நம்ம நினச்சா எது வேணாலும் நினச்சி செஞ்சு சாப்பிட்லாங்க.
நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். எப்படி கொதிக்குது பாருங்கள் ஒரு சைடாக. ஏன்னா அந்த சைடு வந்து அனல் அதிகமாக போகுதில்ல, உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அடுப்பு சரியில்லாமல் இருக்குதுங்க. சிம்மில் வச்சுட்டு அடுப்பை தட்டினா கூட டக்குன்னு அடுப்பு அமர்ந்து போகுது. கொஞ்சம் அதிகமாக வச்ச அனல் பின்னாடி போகுது. என்ன செய்யறது? இப்போல்லாம் வாங்குகிற நிலமையாக இல்லை அடுப்பு. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கணுங்க. இந்த ரசம் கொதிக்க கொதிக்க தான் நல்லா மணமாக மணந்துக்கிட்டு வரும் வாசனை. நல்லா கொதிச்சு வரட்டும். வெங்காய ரசம் இது பெரிய ரசமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்றுமே இல்லாத நேரத்துக்கு டக்குன்னு வைக்கக்கூடிய ரசம் இது. இது நம்ம இந்த ரசத்துக்கு தொட்டுக்க ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம், ஒரு சட்னி அரைச்சிக்கலாம், அப்பளம் பொரிச்சிக்கலாம், மோர் வத்தல் இருந்துச்சுனாக்கா அதை பொரித்து சாப்பிட்டுக்கலாம். செமையாக கொதித்து வருது பாருங்க. மாஷா அல்லாஹ், நல்லா ஜோராக கொதிக்குது. என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லைன்றதுனால நான் வந்து போடலை. உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட்டு தான் செய்யணும். இது உரப்புக்கு அது மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. உரப்புக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு மிளகு சீரகமெல்லாம் எதுவும் இல்லை பாருங்கள். தாளிப்புக்கு தானே நம்ம சீரகம் போடுறோம், மிளகெல்லாம் எதுவுமே இல்லையே. அதுக்கு பேர் தான் இது வந்து சிம்பிளான ஒரு வெங்காய ரசம். வெங்காய ரசம் நல்லா கொதிக்குதா? இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இப்போ நம்ம அதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டே தாளிப்புக்கு போட்டேன், இப்போ போட்டு நம்ம மூடி போட்டு இறக்கிடுவோம். சரிங்களா? இப்போது இந்த ரசம் கொதிச்சிச்சு, மணந்துக்கிட்டு என்ன ஜோராக வாசனை வருது தெரியுங்களா? சுட சுட சோத்தில் இந்த ரசத்தை போட்டு சாப்பிட்றதுக்கு அது அப்படி தான் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். கருவாடு கூட பொரித்து சாப்பிட்லாங்க. கருவாடு மீன் எது வேணாலும். இல்லாததுக்கு நீங்கள் இப்படி செய்யணும்னு சொன்னீங்க. சிம்பிளாக மீன் கருவாடுக்கெல்லாம் போகிறீங்களேன்னு சொல்லாதீங்க, சொல்கிறேன். நீங்கள் ஒரு டைம் இதை நீங்கள் இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டுடலாமா? ஓகே. சூப்பராக ரசம் வச்சாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.